So, hi hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Motorola பாத்தீங்கன்னா G54 என்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் தான் வந்து லான்ச் பண்ண போறோம். லீக்ஸ் வந்து வெளியாயிருக்கு. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா வர செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா Motorola G84 அப்படிங்கற மொபைல் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படினு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த Motorola G54 என்ற மொபைல் வந்து ஒரு Snapdragon 480 ப்ராசஸர்ல வர செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போறதா இன்னொரு நியூஸ் வந்துருச்சு. சோ Motorola பாத்தீங்கன்னா மொபைல்ஸ் வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நல்ல மொபைலா நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல பிரைசிங்கோட வந்து இறக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ அதுல வந்து கொஞ்சம் தவற விட்டுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு நிறைய பிராண்டுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எப்போ அந்த இன்ஃபினிக்ஸ் டெக்னாலஜி நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட விட ஆரம்பிச்சாங்களோ ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இந்த Motorola பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி G54 ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணதான் நியூஸ் வந்திருக்கு. Motorola G54 பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராசஸர் Snapdragon உங்களுக்கு 480 ஒரு ப்ராசஸர் தான் உங்களுக்கு வரப்போகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சில் உங்களுக்கு ஒரு LCD பேனல் AMOLED பேனல் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஆனால் ஃபுல் HD அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி Motorola G84லேயும் இதே மாதிரியான டிஸ்பிளே இதே மாதிரியான ஸ்பெக்ஸ் தான் பார்த்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ரெண்டு ஃபோனையும் ஒரே மாதிரி விட்டு உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் 50 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. இப்போ 16 மெகா பிக்சல்ன்றது வந்து வழக்கமாயிடுச்சு. எல்லாத்துலேயுமே 16 மெகா பிக்சல் கொடுத்துட்றாங்க. ஸோ இதோடைய ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8GB 256GB இன்டர்னல் மெமரியோட உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபாய் கிட்ட இவங்க வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை தான் வந்து Motorolaக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ப்ரைசிங்கில் வந்து இவங்க அக்ரெசிவாக இல்லாதது வந்து இவங்க எந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 128GB வேரியன்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டாவது ஒரு 16,000 ரூபாய் ரேட்டு கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பரான ஃபோனாக தான் இருக்கும். ஸோ ப்ராசஸர் வைஸ் இது வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாவது அமையும். ஒரு 16,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா 3 விதமான கலர்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா. ப்ளூ, சில்வர், பிங்க்ன்ற 3 கலர் வருது. ஸோ அந்த பிங்க்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 4850 கிட்ட உங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அது ரொம்பவே மோசமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 25, 30, 45 வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்கு மற்ற பிராண்டில். இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 10 வாட்டை கொடுக்குறாங்க. இது உண்மையாக இருக்குமான்னு தெரியல. சப்போஸ் ஸ்பெசிஃபிகேஷன் மாறி ஒரு 25 வாட்ஸ் இல்லை 30 வாட்ஸ் கிட்ட வந்துன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் இது வரைக்கும் இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நீங்கள் ஒரு Motorola ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா? இல்லை வேறு ஏதாவது நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட Motorola வந்தால் நீங்கள் வாங்குறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.